வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. உதயநிதியின் கதை முடிந்தது. அதாவது சேப்பாக்கம் தொகுதியில் உதயநிதி படுதோல்வியை தழுவார் என்ற தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதாவது 2021 சட்டசபை தேர்தலில் முதல் தேர்தலிலேயே சேப்பாக்கம் தொகுதியில் சுமார் 93,285 வாக்குகள் பெற்று 67% வெற்றி வாய்ப்பை உறுதி செய்தார் உதயநிதி அவர்கள். அவருக்கு எதிராக போட்டியிட்ட அதிமுகவின் கூட்டணியான பாமக 23,930 வாக்குகள் மட்டுமே பதிவு செய்யப்பட்டது. வித்தியாசம் என்னவென்று பார்த்தால் 69,000 வாக்குகள் வித்தியாசத்தில் இருந்தது. சரி, பெரும்பான்மையை நிரூபித்துவிட்டார் சேப்பாக்கம் தொகுதியில். மீண்டும் அவருக்கு அதே தொகுதி ஒதுக்கிடப்பட்டுள்ளது. பிறகு எப்படி உதயநிதி அவர்களுக்கு சிக்கல், தோல்வி என்று நீங்கள் கேட்கலாம். அதாவது எஸ்ஐஆர் படிவம் மூலம் சுமார் 89,000 ஓட்டுக்களை நீக்கியுள்ளது எஸ்ஐஆர் தேர்தல் ஆணையம். கிட்டத்தட்ட உதயநிதி அவர்கள் கூடுதலாக பெற்றார் அல்லவா? 93,000 ஓட்டுக்கள் வாக்குகளை பெற்று சுமார் 67% வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பு பெற்றார் அல்லவா? இது ஒட்டுமொத்தமாக கள்ள ஓட்டுதான் என்று கூறப்படுகிறது. ஏனென்றால் இல்லாதவர்களை வைத்து இருப்பது போல் வேறு இடத்திலிருந்து ஆட்களை வரவழைத்து உதயநிதியை வெற்றியடைய வைத்திருக்கிறார்கள். சுமார் 69,000 வாக்கு வித்தியாசத்தில் உதயநிதி அவர்கள் வெற்றியடைந்திருக்கிறார். ஆனால் இப்பொழுது 89,000 ஓட்டுக்களை எஸ்ஐஆர் படிவத்தின் மூலமாக தேர்தல் ஆணையம் நீக்கியுள்ளது. இதனால் நிச்சயம் இந்த முறை கள நிலவரம் உதயநிதி அவர்களுக்கு சேப்பாக்கம் தொகுதியில் மிகவும் தோல்வியை தழுவக்கூடிய வகையில் ஏற்கனவே சேப்பாக்கம் தொகுதியில் தண்ணீர் பிரச்சனை, அங்கு தூய்மை பணியாளர்களுக்கான சரியான வசதிகளை ஏற்படுத்தி தராதது. உதயநிதி அவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்த பொழுது அப்பகுதி மக்களின் இளைஞர்களது வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக நாசமாக்கியது. அப்பொழுது மாமன்னன் திரைப்படத்தில் நடித்து கொண்டிருந்த பொழுது விளையாட்டுத்துறையின் அமைச்சராக செயல்பட்டு இருந்தார். மேலும் விளையாடுவதற்காக வேறு மாநிலத்திற்கு செல்வதற்கு அனுமதி கேட்கும் பொழுது அவர் படப்பிடிப்பு தளத்தில் இருந்ததாகவும் பட ப்ரமோஷனில் இருந்ததாகவும் அதற்கான கையெழுத்தை போட முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. இதற்கான அவர் மன்னிப்பும் கேட்டார். ஆனால் அவர்களது எதிர்காலம் அங்கு கேள்விக்குறியாகவே மாறியது. அனைத்தையும் வைத்து பார்க்கும் பொழுது சேப்பாக்கம் தொகுதியில் நிச்சயமாக உதயநிதி அவர்களது கதை இந்த முறை நிச்சயம் தோல்வியை தழுவும் என்றும் கூறப்படுகிறது. மேலும் அமைச்சராக, துணை முதல்வராக குறுகிய காலத்திலேயே உச்சத்திற்கு வந்துவிட்டார். இது திமுகவின் தளம் எடுக்கக்கூடிய முடிவு. அதற்கும் நமக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. ஆனால் இந்த முறை சுமார் 89,000 வாக்குகளை பெறக்கூடிய உதயநிதி அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார். ஆனால் எஸ்ஐஆர் படிவத்தின் மூலமாக ஏற்கனவே ஓட்டுக்கள் நீக்கப்பட்டு விட்டது. மேலும் இந்த முறை தோல்வி என்பது உதயநிதிக்கு கிடைக்கும்.